சப்ஸ்கிரைப் யூடியூப் சோம்பேறி. விடாமுயற்சி பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவாகி கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி வெளிவந்த திரைப்படம் விடாமுயற்சி. லைகா நிறுவனம் தயாரித்த இப்படத்தில் அஜித் நடிக்க இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கியிருந்தார். அஜித்தின் விடாமுயற்சி படத்தின் மொத்த வசூல் முழு விவரம் இதோ. மேலும் அனிருத் இப்படத்திற்கு இசையமைத்திருந்தார். த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா மற்றும் ஆரவ் உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. முதல் நாளில் இருந்தே இப்படம் வசூலை குவித்து வந்த நிலையில் இதுவரை இப்படம் ரூ.152 கோடி வரை வசூல் செய்துள்ளது. இதுவே இப்படத்தின் இறுதி வசூலாகும் என சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் விடாமுயற்சி ஓடிடி ரிலீஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நெட்ஃபிளிக்ஸ். இதற்கிடையில் விடாமுயற்சி நடிகர் அஜித்தின் மாறுபட்ட நடிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் உருவான திரைப்படம் விடாமுயற்சி. திரையரங்கில் வெற்றிகரமான ஓடிக்கொண்டிருக்கும் இப்படத்தின் ஓடிடி ரிலீஸ் குறித்து விடாமுயற்சி ஓடிடி ரிலீஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நெட்ஃபிளிக்ஸ். தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கும் அஜித் முதல் முறையாக இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் இப்படத்தில் நடித்தார். இதுவே இப்படத்தின் மீது எதிர்பார்ப்பை அதிகரித்தது. மேலும் இப்படத்தில் அஜித்துடன் இணைந்து த்ரிஷா, அர்ஜுன் என மங்காத்தா கம்போ இணைய எதிர்பார்ப்பு பெரிதானது. ஓடிடி ரிலீஸ் காத்திருந்த ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் விதமாக விடாமுயற்சி திரைப்படத்தின் ஓடிடி ரிலீஸை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. வருகிற மார்ச் 3ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் விடாமுயற்சி படம் ஒளிபரப்பாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விடாமுயற்சி ஓடிடி ரிலீஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நெட்ஃபிளிக்ஸ். திரையரங்கில் எப்படி ரசிகர்களால் இப்படம் கொண்டாடப்பட்டதோ அதேபோல் ஓடிடி தளத்திலும் இப்படத்தை கொண்டாடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சப்ஸ்கிரைப் யூடியூப் சோம்பேறி.